ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம வந்து சுட சுட புட்டு செய்ய போகிறோங்க. இதுக்கு முதல்ல நம்ம புட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. இது எப்படி பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ பச்சரிசியும் 2 கிலோ சிவப்பரிசியும் எடுத்துக்கிட்டு நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு நான் ஃபேன் காற்றுல ஆற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இந்த ஆற வைக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சி பார்க்கும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கணுங்க. பிறகு நான் பக்கத்தில் இருக்கிற மிஷினில் புட்டு மாவுன்னு சொல்லி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு வானொலியில் நான் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவு போட்டு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இதோட தன்மை பார்த்திங்கன்னா ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே வரணுங்க. இது முதல்ல பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஈரப்பதத்தோடு இருக்கும் போதும் ஈரப்பதம் இல்லாத போது பார்த்திங்கன்னா வெயிட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து சரியான தன்மைங்க. இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கோங்க. பிறகு நம்மளுக்கு உப்பு கரைசல் எடுத்துக்கணுங்க. ஒரு ஜக்கில் நான் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேங்க. பிறகு நம்ம எத்தனை பேருக்கு இல்லை எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம புட்டு மாவு எடுத்துக்கணுங்க. இந்த புட்டு மாவு எடுத்த பிறகு நம்ம கொஞ்சமாக இந்த உப்பு தண்ணியை ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துகிட்டு வரணுங்க. இந்த புட்டு மாவில் கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பிசைகிறதாங்க இதில் ப்ளஸ்ஸே. எல்லா இடத்துலையும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி எடுத்துக்கணுங்க. இந்த பாருங்கள், நல்லா பிடிச்சி பாருங்கள், ஒட்டுறா மாதிரியும் இருக்கணும், உதிர்ந்துடணுங்க. ஸோ இதுதான் வந்து கரெக்டான பதங்க. அந்த தண்ணி வந்து எல்லா இதுலேயும் பரவுற மாதிரி நல்லா, அப்போ தாங்க நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒருத்தவங்க ரொம்ப ட்ரையாக பிசைஞ்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு புட்டு ரஃப்பாக வருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஸோ அதனால் இந்த தன்மை தான் வந்து கரெக்டான தன்மைங்க. அதனால் இதை நல்லா இது மட்டும்தான் மெயினான பாயிண்ட்டு, இதை பார்த்துக்கோங்க. பிறகு நான் வந்து தேங்காய் துருவி எடுத்துக்கிட்டேங்க. நான் வந்து இப்போ வந்து புட்டு கொழாயில் தாங்க புட்டு செய்ய போகிறேன். புட்டு கொழாயில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் அதுக்கு ஒரு தட்டு கொடுத்துருப்பாங்க. அதை போட்டுட்டு கொஞ்சம் நான் துருவி வச்சிருந்த தேங்காவையும் பிறகு நம்ம பிசைஞ்சு வச்சிருந்த புட்டு மாவு வடிவல் ஸ்டைலில் சொல்லணும் பார்த்திங்கன்னா மேலாப்பில் தூவணும்னு வரும் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த புட்டு மாவை வந்து தூவி தாங்க போடணும். போட்டு அமுக்கிடக்கூடாதுங்க. பிறகு நான் நடுவில் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அகைன் நம்ம புட்டு மாவு ஆட் பண்ணிக்கிட்டேங்க. மேலே க்ளோஸ் பண்ணும்போது தேங்காய் வச்சு க்ளோஸ் பண்ணணுங்க. பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா புட்டு கொழாயில் ஒரு பாட்டம் இருக்கும், அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புட்டு கொழாவில் அதை வந்து ஹீட் பண்ணணுங்க. இந்த புட்டு எப்படி வெந்திருக்கு பார்க்கணும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு ஸ்டீம் ஃபார்ம் ஆகுங்க. ஸ்டீம் வெளியே வருதுன்னாவே வந்து புட்டு உள்ளே வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. பிறகு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம எங்களோட புட்டுக்குழா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிப்பேரில் இருக்கும். நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிட்டோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நான் ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு எடுத்து சாப்பிட கொடுத்தேங்க. எங்கள் அண்ணனுக்கு சாப்பிட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது சொல்லிட்டாங்க. இதில் என்ன கவனிக்கணும் பார்த்திங்கன்னா இது கூட நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நெய் வித்து சர்க்கரை, நெய் வித்து வெல்லம், நெய் வித்து நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் வித்து சர்க்கரை, நல்லெண்ணெய் வித்து எண்ணெய், நல்லெண்ணெய் வெல்லம், நல்லெண்ணெய் வித்து வெல்லம், நல்லெண்ணெய் வித்து நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க. இந்த நல்லெண்ணெய் வச்சு சாப்பிட்டது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அண்ணா கொடுத்தது வந்து சுட நெய்யும் சுட புட்டும் அது கூட சர்க்கரையும் கொடுத்தோங்க. அண்ணா சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க. முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லெண்ணெய் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆவி பறக்கப்பட்டு சுடுறது உடைக்கணும். உடைச்சிட்டு லேசாக நெய் சக்கரை கலந்துட்டேன். சுடுது. ஞாயிற்றுக்கிழமை சுட புட்டு, காரரிசி, பச்சரிசி, சர்க்கரை, நெய், தேங்காய் கலந்தது சாப்பிட்டு பார்க்குறேன். நெய்யோட வாசனை அதிக சுவை சேர்க்குது. அளவுக்கு ஏற்ற மாதிரி கலந்துக்கோங்க. சர்க்கரையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வெரி குட் பிரேக்ஃபாஸ்ட். ஹேவ் அ நைஸ் டே.